வார்த்தை இல்லைன்னா கரையேற முடியாது. வார்த்தை உள்ளத்தில் இல்லை என்றால், வார்த்தை நாவிலே இல்லை என்றால், வார்த்தையினால் நிரம்பி இருக்கவில்லை என்றால் வெற்றிக்கு சேர்ந்து அடைய முடியாது என்பது நிச்சயம். ஆனால் வார்த்தை இருக்கும் என்றால் காற்றடிக்கட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், ஒண்ணுமாகாது. ஏனென்றால் அக்கறைக்கு போய் சேருவோம் நிச்சயமாக. சென்னையில் சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதகர்கள் கருத்தரங்கு 2012 ஜனவரி 18, 19, 20 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். 0442662108 26620086. விசுவாச வாழ்க்கை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பார்த்து நடக்கிறது இல்லை, விசுவாசித்து நடக்கிறோம். இந்த கண்கள் இந்த விசுவாச வாழ்க்கைக்காக கொடுக்கப்படல, இது ரோட்ல போறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருந்து வெளியே போனோம்னா கண்ணை நல்லா திறந்து, போகும்போதே ஜாக்கிரதையா இருக்கணும். உள்ளே கூட கண்ணை நல்லா திறந்து வச்சு பார்த்துதான் போனோம். அதுக்கு தான் கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவரை சுதந்திரிக்கிறதுக்காக இந்த கண்ணை யூஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் சொல்லி இருக்குது, கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனிதனுடைய மனதிற்கு தோன்றினதும் இல்லை. புத்தி கெட்டாத ஒரு காரியம் கர்த்தர் உண்டு பண்ணின காரியங்கள் இவையெல்லாம் இந்த கண்ணுக்கு இந்த காது கெட்டினது கிடையாது. அப்ப எப்படிதான் அதை புரிந்து கொள்கிறது? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்து நடக்கிறதுனா என்ன? கண்ணில் காண முடியல, ஆனாலும் விசுவாசிக்கிறோம். ஏன் விசுவாசிக்கிறோம்? கடவுள் சொல்லி இருக்கிறார், சொல்லி இருக்கிறபடினால அது விசுவாசிக்கிறோம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற பெரிய தேவனுடைய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, if God said it, that settles it. நல்ல அருமையான வார்த்தைகள். கடவுள் சொன்னாரா போதும் அது எனக்குன்றாரு, வேற ஒன்னும் கேரண்டியே தேவையில்லை. என்றைக்கு அந்த நிலைக்கு நம்ம வர்றோமோ அன்னைக்கு தான் அதுதான் விசுவாச வாழ்க்கை. கடவுள் சொல்லியிருக்காரா, அதுக்கப்புறம் வேற கேரண்டி எனக்கு தேவையில்லை, வேற ஆதாரங்கள் எனக்கு தேவையே கிடையாது. அப்ப அப்படி வாழும்படியா சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால சொல்லியிருக்கேன், நாம் புது ரகத்தை சேர்ந்தவர்கள். இந்த உலகத்துக்கு இது புரியாது, நமக்கே என்ன சரியா புரிய மாட்டேங்குது. அதனாலதான் சபையை வச்சு போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த புது ரகத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசுவாசித்து வாழுகிறவர்கள், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஏன்னா பார்த்து பார்த்து வாழ்றது அதுதான் இந்த விசுவாச வாழ்க்கைக்கே இடையூறா இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது வெறும் பிரச்சனை தான் தெரியுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தங்களை நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை. ஆனா விசுவாசம்னா என்ன? உள்ளத்தில் இருக்கிற நிச்சயம். பார்க்கிறது இல்லை, பார்த்தா என்ன தெரியுது, அது இல்லை விசுவாசம். உள்ளத்தில் நான் எதை நம்புகிறேன், அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ன? எனக்கு எப்படி ஃபீல் பண்றேன், அது இல்லை விசுவாசம். எது உண்மை, எது சத்தியம், அதுதான் விசுவாசம். இருக்கீங்களா? அது ஒரு அஷூரன்ஸ். உள்ள இருக்கிற அந்த கான்பிடன்ஸ், உள்ள இருக்கிற அந்த நிச்சயம், உள்ள இருக்கிற இந்த டைட்டில் டீட் எல்லாத்தை காட்டிலும் பெரியது இந்த பத்திரம். இங்க என்ன சொல்லிருக்குது, அதுதான் விசுவாசம். எப்படி இருக்கீங்க இப்போ, அது இல்ல விசுவாசம். ஒருவேளை இன்னைக்கு நல்லா இல்லாம இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருக்கலாம், அதல்ல விசுவாசம். எப்படி ஃபீல் பண்றீங்க, அதல்ல விசுவாசம். விசுவாசம் எது? எது உண்மை, அதான். எனக்கு தெரியும், நான் முதல்ல ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. பாஸ்டரா இருக்கும்போது இன்னொரு ஊர்ல, நான் பாஸ்டா அமெரிக்காவில் பாஸ்டா இருக்கும்போது ஒரு முதல் கல்யாணம். என் ஃப்ரெண்டு தான் அவர் மாப்பிள்ளை. கல்யாணம் பண்ணி வச்சப்ப எனக்கும் அது புது அனுபவம் தான். கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்த உடனே அவர் கேட்டேன், இப்போ எப்படி இருக்கு, கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கான்னு. அது சொல்ற, இல்லை நேற்று எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குண்ணே. நஞ்ச நடப்பாவி, கல்யாணம் பண்ணி இப்போ கையெழுத்தெல்லாம் போட்டிருக்குது. அதனால நேற்று இருந்த மாதிரி ஃபீல் பண்ணினா கூட அந்த ஃபீலிங் தப்பு. இப்போ ஃபேக்ட் வேற மாதிரி இருக்குது. இப்போ ஃபேக்டின் படி போகணும், ட்ரூத்தின் படி போகணும், ஒழிய ஃபீலிங் படி போகக்கூடாது. ஃபீலிங் நாளைக்கு எனக்கு மனைவி இல்லைன்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும், அதுக்குன்னு விட்டு போயிட முடியாது. இல்லைன்னு மாதிரி இருந்தால் கூட அப்போதான் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் அந்த ஃபீலிங்கை உறுதிப்படுத்தணும். ஃபீலிங் வர்ற வரைக்கும் விடக்கூடாது. இல்லை ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்குதுங்க, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடலான் இருக்கிறேன் அப்படின்னா அது மேரேஜ் ஒர்க் அவுட்டே ஆகவே ஆகாது. ஃபீலிங் படி நடக்கிற ஆட்கள் சத்தியத்தின்படி தான் நடக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய சத்தியமா இருக்குது, இதெல்லாம் காட்டிலும் பெரிய சத்தியமா இருக்குது, எல்லாத்தையும் காட்டிலும் பெரிய கேரண்டியா இருக்குது. அதை நம்பிதான்
நாம் வாழுகிறோம். பாருங்க, இது இந்த வார்த்தையை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க faith is blind, விசுவாசம் வந்து ஒரு குருட்டுத்தனமானது. ஏன் சொல்றாங்கன்னா இதான் இவங்க இது சரியா புரிந்து கொள்ளல. அவங்க என்ன சொல்றாங்க, பார்க்காமலே நம்புறது அதான் விசுவாசம்ன்றாங்க. ஆகவே விசுவாசம்னா குருட்டுத்தனமானது அப்படிங்கிறாங்க. கிடையாது, தப்பு. பார்க்காமலே நம்புறதுன்னு சொல்றோம், ஆனா என்ன சொல்றோம், இந்த கண்ணால பார்த்து நம்புறது இல்ல, இந்த கண்ணால பார்க்காமலே நம்புறோம் அப்படின்னு சொல்றதுனால, இந்த கண்ணால பார்க்கலன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல, இல்லாததை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்ல, இந்த கண்ணில் பார்க்க முடியாததுனால அது அங்க கிடையாதுன்னு கிடையாது, வேறொரு கண்கள் இருக்கிறது, அந்த கண்கள் அதை பார்க்கிறது. ஆகவேதான் என்னுடைய உள்ளம் அதை குறித்த நிச்சயத்தை உடையதாக இருக்கிறது. அதுக்கு பேர் தான் விசுவாச கண்கள். பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. வாக்குத்தத்தை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சில காட்சிகள் எல்லாம் கொடுத்தார். வானத்து நட்சத்திரத்தை பார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னாரு. ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று எய்ட் வேணும், அவனுக்கு ஹெல்ப் வேணும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் அவன்கிட்ட பைபிள் இல்லை, இப்படி ஒரு சபை இல்லை, போதகர் இல்லை, பாட்டு இல்லை, ஒன்றும் இல்லை போய் பலப்படுறதுக்கு. இப்போ எல்லாம் இருக்குது, டிவிடி இருக்குது, விசிடி இருக்குது, டேப் ரெக்கார்டர் இருக்குது. சர்ச்சுக்கு வந்துடலாம், வசனத்தை கேட்கலாம், விசுவாசத்தில் வளரலாம். அப்போ வந்து எப்படி அவனை பண்ணுறது? கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை தர்றாரு. ஏன்னா தரிசனம் வந்து ஒரு ஆழமாக ஒரு பதியக்கூடிய ஒரு காரியம். அவன் காண்றான் பாருங்க, ஒரு காட்சியை காண்கிறான். அது என்ன, இவனுக்கிட்ட வந்து எல்லாம் தன்னுடைய குடும்பமே எல்லாரும் வந்து அடி பண்ணிடுற மாதிரி ஒரு காட்சி. அதை கண்ட நாள்லேருந்து அவனுக்கு பிரச்சனை தான் பாருங்க. கண்ட நாள்லேருந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால், கண்ட உடனே அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. அந்த குழியிலேருந்து பிறகு விற்று போட்டாங்க. அங்கே ஒரு அடிமையாக ஒரு வீட்டில் இருந்தான். அங்கே ஒரு தப்பாக ஒரு குற்றஞ்சாட்டத்தை பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இப்படி ஒரு இடமா போகிறான். ஆனால் எங்கே போனாலும் பாருங்க, அவனுடைய பிரச்சனை எவ்வளோ பாருங்க. இருந்தாலும் கூட அவன் ஒரு நாள் உட்காந்து அழுதுட்டு இருந்த மாதிரி தெரியல. நம்ம ஆளுகளாக இருந்தால் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சேன் பிரதர், பல்லு விளக்க கூட மனசு இல்லை, பசி கூட எடுக்கல, அழுதுகிட்டே இருக்கிறான் பிரதர் அப்படின்னு இருப்பாங்க. அவன் அப்படி இருந்த மாதிரி தெரியல. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆள் எங்கே போட்டாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறான். கட்ட கட்ட கட்டன்னு செய்வான் போல் இருக்கு. ஆள் கொடுத்த வேலையெல்லாம் தரவாக செஞ்சு முடிப்பான் போல் இருக்கு. எங்கே போனாலும் அவன் நம்பர் 1 ஆயிடுறான். ஜெயிலில் போனால் அவன் நம்பர் 1 ஆள். போத்திமார் வீட்டில் இருந்தால் அங்கே அவன் தான் பெரிய ஆள், வீட்டுக்கே ஓனர் மாதிரி. அவன் எல்லாம் அவங்க கையில் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் தேசத்துக்கே அதிபதியா ஆகிவிட்டான். ஏன் அது அப்படின்னா, கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் பின்னால் இருக்கிற காரியத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் எப்படி அப்படி இருந்தான்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், கண்ட சூழ்நிலையில ஜெயிலில் இருக்கிறோமே அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இல்லை, குழியில கிடக்கிறோமே அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இல்லை, என்ன தப்பா சொல்லிட்டாங்களே, என்ன தப்பா குற்றம் சாட்டிட்டாங்களே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்க, அவர் இப்படி பண்ணிட்டாரு, இந்தம்மா அப்படி பண்ணிடுச்சே, அப்படி நினைச்சிட்டு இல்லை. நெகட்டிவா தன்னுடைய நேரத்தை செலவழிக்காமல் என்ன பண்றான், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு என்ன காட்சியை காண்பித்திருக்கிறார், அதையே பார்த்து கொண்டிருக்கிறான். அதையே பார்த்துட்டு இருந்ததுனால அதே அவனுக்கு டெய்லி மோட்டிவேஷனா இருக்குது. டெய்லி அதையே பார்த்துட்டு இருந்து அதன்படியே நடக்கிறான். ஆகவே தான் தேசத்துக்கே அதிபதியாக மாறினான். சூழ்நிலை எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. எல்லாம் வந்து அடிபடுகிற மாதிரி காட்சி. ஆனா இவன் தான் எல்லாருக்கும் அடிபடிஞ்சிட்டு இருந்தான். ரொம்ப நாள் இவன் தான் அடிமையா இருக்கிறான், இவன் தான் ஜெயிலில் கிடக்கிறான். எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, என்னையா பெரிய தரிசனம்ன்ற, என்ன பெரிய தரிசனம் கடவுள் காமிச்சாருங்கிற, ஆனா கடைசியில் பார்த்தா நடக்கிறதெல்லாம் அப்படி நடக்குது கிடையாது. அவனுக்கு இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் பொய், கர்த்தர் காண்பித்தது மட்டும்தான் மெய். கர்த்தர் ஒருவர் தான் பொய் உரையாத தேவன், மீதி எல்லாம் நடக்கிறதே பொய், எல்லாமே பொய். கர்த்தர் சொன்னதுதான் உண்மை என்று சொல்லி அதையே பார்த்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அதுதான் அவனை டெய்லி மோட்டிவேட் பண்ணுறேன். ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, அநேகருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனை மத்தியில் விசுவாசத்தில் எப்படி வாழுவது? நாம என்ன பண்ணிடுறோம், பிரச்சனை மேல கவனத்தை செலுத்துகிறோம். அதனாலதான் எந்திரிக்க முடியல காலையில், அதனாலதான் வேலையை செய்ய முடியல, அதனாலதான் அந்த செய்யற வேலையில சிறந்தவர்களா விளங்க முடியல. ஏன்னா தலை பாரம் போட்டு அமுக்குது நம்மள, அப்படியே எல்லா பாரங்களும் போட்டு நம்மளை அமுக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா கவனம் எல்லாம் அதன் பேர்ல இருக்கிறது. பாரத்தோட போறோம் வேலைக்கு, பாரத்தோட வர்றோம், அப்புறம் சாயந்தரம் கோயிலுக்கு பாரத்தோட போறோம், பிரேயர் மீட்டிங்க்கு, அப்புறம் பாரத்தோட வர்றோம். இந்த பாரத்தை என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த பாரத்துக்காக ஊரே ஜெபம் பண்ணிட்டு இருக்குது, இருந்தாலும் இந்த பாரம் போக மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, எப்போ போவோம், உங்க கண்ணை அதுலேருந்து எடுத்து போட்டு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதில் கண்ணை வைக்கும் போதுதான் அந்த பாரம் நீங்கும். இதை கண்ணுக்கு முன்னால் இருக்கிற காட்சியை எடுத்து போட்டு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை காணுங்கள்,
சுகவீனமாய் இருக்கிறவர்கள் சுகமாய் இருக்கிறதாய் காணுங்கள், எழுந்து நடக்கிறதை காணுங்கள், நன்றாய் வாழ்கிறதை காணுங்கள். குறைவுபட்டிருக்கிறவர்கள், வாழ்க்கையில தாழ்ச்சி அடைந்திருக்கிறவர்கள், ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் நல்ல வேலை செய்யறதை காணுங்கள், சம்பாதிக்கிறத காணுங்கள், நல்ல குடும்பத்தை உடையவர்களா இருக்கிறத காணுங்கள், நல்ல வளமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்கிறதை கண்கொள்ளா காட்சியாக கண்டுகொண்டே இருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் போதிக்கிறது. அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதை பார்த்து கொண்டிருங்கள். உங்களுடைய தேவன் எப்படி உங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கிறார், உங்களை எப்படி நடத்துகிறார், உங்களை எப்படி நல்ல நன்மையினால் நிரப்புகிறார், உங்களுக்கு எப்படி வெற்றியை தருகிறார், ஜெயத்தை தருகிறார் என்பதை பார்த்து கொண்டே இருங்கள். அப்ப சூழ்நிலை என்ன பண்றது? சூழ்நிலை கவனிக்காதீங்க, எதை கவனித்துக் கொண்டிருங்கள்? அதை பெருசா எண்ணிக்கொண்டிருங்கள். யாருமே பாருங்க, ஆபிரகாமும் அப்படிதான், யோசேப்பு அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். சூழ்நிலையை பார்க்கல. ஈசாக்கு அப்படிதான், பஞ்சம் தேசமெல்லாம் அவன் விதைக்கிறான். என்ன மோட்டிவேஷன் விதைக்கிறது? 100 அறுத்தான் இருக்குது. கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனால் ஊர்ல பஞ்சம்ன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கடவுள் சொன்னார், நான் விதைக்கிறேன், நான் அறுக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாரும் தரித்திரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, இவன் வந்து பிளஸுக்கு போறான். இவன் பணம் இன்னும் பெரிய பணக்காரனாக மாறுகிறான். அப்ப கண்கள் எது மேல இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் பேர்ல இருக்கணும். அதனால்தான் சொல்லி விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று சொல்லி. ஏன்னா இது என்ன? இது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தினவைகளை இங்கே எழுதி வைத்திருக்கிறது. ஒரு பத்திரம் மாதிரி, இது ஒரு பெரிய உயில் மாதிரி. இது வந்து ஒரு பெரிய அதிகாரப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட். சிலுவையில் மரித்து கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன உரிமை இருக்குது, நமக்கு என்ன இருக்குதுன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு இதை பெருசா நினைக்கணுமே ஒழிய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நாம் பெருசாக நினைக்க கூடாது. இதுல பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இதுல இந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, நாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா சூழ்நிலை அதுக்கு ஆப்போசிட்டா நேர்மாறா இருக்கும். அது என்னன்னு புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, துன்பம் உபத்திரவம் கஷ்டம்லாம் வரும்போது அவங்க என்ன நினைச்சிடறாங்க, இதெல்லாம் கடவுள் தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த துன்பம் உபத்திரவம் கஷ்டம் எல்லாம் கடவுள்கிட்ட தான் வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. வேதம் திட்டவட்டமா போதிக்கிறது, இந்த உபத்திரம் துன்பம் இவைகள் மூலமாக பிசாசானவன் வந்து உள்ளத்திலே விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போட வருகிறான் என்று இயேசு திட்டவட்டமா போதித்திருக்கிறார். திருப்பம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு, மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இயேசு சொன்ன ஊமையிலே ரொம்ப மதர் ஆஃப் ஆல் பேரபிள்ஸ், எல்லா ஊமைகளை காட்டிலும் பெரிய ஊமை இது. இதை விளங்கலாம் வேற எதுவும் விளங்காதுன்ட்டார். இதுதான் அவருடைய டீச்சிங்குடைய எசன்ஸ். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, நாளைக்கு வர்றது இல்லை, உடனே அவன் ஹவுஸ் விசிட்டிங் பண்றான். சர்ச்சில் கூட அவ்வளவு தீவிரமா பண்றது இல்லை, ஆனா அவன் ரொம்ப பெரிய பெரிய விசிட்டிங் டீமே வச்சிருக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, கேட்ட உடனேன்னா நாளைக்கு இல்ல, அன்னைக்கே. நான் சொல்றேன், இப்ப கேட்டீங்கல்ல, இங்க போறது, அங்க கேட்டுட்டு போறதுக்குள்ள அங்க நிப்பான் ரெடியா. கண்டிப்பா யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க உங்களை அதைரியப்படுத்துறது. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து என்ன பண்றான்? அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். ஏன் வசனத்தை எடுத்து போடுகிறான்? பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விளங்காது, சாத்தானுக்கு விளங்கி இருக்குது. என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப வல்லமை வாய்ந்தது என்ன? ஒரு விசுவாசிக்கு அவனுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற வசனம். ஹலோ, உள்ளத்திலே ஒரு விசுவாசிக்கு வசனம் விதைக்கப்பட்டிருந்தால் அவன் ஆபத்தானவன். எல்லா கிறிஸ்தவர்களை பற்றியும் பிசாசு கவலைப்படுறது இல்லை. ஹலோ, எல்லாரை பற்றியும் அவன் யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. வசனம் உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருந்தால் அந்த விசுவாசியை பற்றி தான் யோசிக்கிறான். ஏன்னு சொன்னா அந்த விசுவாசி அவனுக்கு டேஞ்சர். ஏன்னா அவனுடைய இதுல போய் இடத்தை காலி பண்ணக்கூடியவன், அவனை தோற்கடிக்கக்கூடியவன், தினந்தோறும் அவனுடைய தோல்வியை உறுதிப்படுத்தக்கூடியவனாய் இந்த விசுவாசி இருப்பான். அதனால அவனுக்கு பெரிய ஆபத்து. அதனால வசனம் விதைக்கப்பட்டிருந்தா வசனத்தை எடுக்க போறான். நிறைய விசுவாசிகளுக்கு வசனம் தான் முக்கியம்ன்றது புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, எங்கேயோ ஒரு சர்ச்சில் பார்த்தது சொல்றாரு, இங்க பக்கத்தில் ஒரு கோயிலில் இப்போ புதுசாக வந்திருக்காரு ஒரு பாஸ்டர். அவர் சொல்லிட்டாராம், எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வரணும் அடுத்த வாரத்துலேருந்து.
அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம முன்ன இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணுவாரு, இவர் இன்னொரு கூட ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டாரு போல இருக்கு. போறப்ப ஜனங்கள்லாம் பேசிட்டே போறாங்களாம், இவர் தேர மாட்டாரு, சீக்கிரம் அவரை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. பாவம் பாருங்க பிரசங்க பண்ற பாடு. அவருக்கு சொல்றது எத்தனை நிமிஷம் பிரசங்கம் பண்றது, எவ்வளவு, எதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல பிரசங்கம்? 10 நிமிஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணா இவங்க வாட்சை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்து ஒரு தடவை பார்த்தாலும் டைம் தெரிஞ்சிடும், மீதி பார்க்கறதெல்லாம் அவர் பார்க்கணுமேன்றதுக்காக டைம் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல பாருங்க இப்படிப்பட்ட ஆளுங்க தான் சபையே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் அங்க இன்சார்ஜ், அவங்க சொல்லிதான் எல்லாம் நடக்குது அங்க. அதான் அங்க பிரச்சனை. இவங்களுக்கு ஊழியம் என்னன்னு தெரியாது, வசனம் என்னன்னு தெரியாது, கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு தெரியாது, பிரசங்கியார் என்னன்னு தெரியாது. இது நடக்கிற ஒன்றும் புரியாத ஆட்கள். ஏதோ அவங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு அந்தஸ்து, ஏதோ உலகத்தில் இருக்கிற பதவி அந்தஸ்து என்னவோ தெரியல, அவங்கள எலெக்ட் பண்ணி அங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க தான் அதை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சில நேரத்தில் எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா சில இடத்துல அப்படிதான் இருக்குது, நிறைய இடத்துல அப்படி இருக்குது. இப்பெல்லாம் ஒன்னும் தெரியாத ஆள், இதை பற்றி என்னன்னு வசனத்தினுடைய மேன்மையை பற்றி அறியாதவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் ஒருத்தர் சொல்றாரு, 45 நிமிஷத்துல டான் முடிக்க வேண்டியதான். எங்க தாத்தா காலத்துல இருந்து நானும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், தினது 1.5 மணி நேரம். தாத்தா கோயிலுக்கு போங்கன்றது. நான் 3/4 மணி நேரத்தில் டான் முடிக்கல, 10 நிமிஷத்துல பிரசங்கம் போதும். இது எப்படி இருக்குதுன்னா, பிறந்த குழந்தை அப்பாவுக்கு சொல்ற மாதிரி எவ்வளவு போதும்ன்றது. நீங்க அம்மாட்ட சொல்லி பாருங்க, எனக்கு போதும், போட்டு அம்மா வாயில போட்டு பாலை திணிச்சு குடிக்கிறியா இல்லையா உண்டில் ஆக்கிடுவாங்க அம்மா. ஏன்னா போதும்ன்றதா அம்மாவுக்கு தான் தெரியும் எவ்வளவு போதும்னு. ஹலோ, ஜனங்களுக்கு என்ன பிரியமா இருக்குன்னு அதை பார்த்து பிரசங்கம் பண்ணுங்க. அது ஜனங்களுக்கு என்ன பிரியமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தானே பிரச்சனையா இருக்குது. அது பிரசங்கியாருக்குள்ள தெரியணும். ஹலோ, இருக்கீங்களா? சாத்தானுக்கு நல்லா தெரியுது பாருங்க. அவன் விசுவாசிகளை காட்ட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். வசனம் உள்ள பூந்துச்சுன்னா ஆள் பெரிய ஆள் ஆயிடுவான். வசனத்தை எடுத்துரு, அவனை பற்றி கவலைப்படுறத அவன் ஒன்னும் பெருசா பண்ண முடியாது. ஆனா வசனம் உள்ள இருக்கிற விசுவாசி டேஞ்சரான விசுவாசி. வசனத்தை உள்ளத்துல இருந்து எடுத்துரு. எப்படி எடுக்கிறான் பாருங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். எப்படி ஒரு விசுவாசி வசனத்தை கேட்ட பிறகு எப்படி பிசாசானவன் உடனே வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுறதுக்கு 5 விதமா கிரியை செய்யறான்னு சொல்லி இருக்குது. நேரம் இல்ல, இதெல்லாம் போதிச்சிருக்கிறேன் ஏற்கனவே. ஆனா சுருக்கமா சொல்றேன் பாருங்க. 5 விதமா. 1 உபத்திரம், 2 துன்பம், 3 உலக கவலைகள், 4 ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், 5வது மற்றவர்களை குறித்த இச்சை. இந்த 5 காரியங்களை வைத்து இதை வந்து பாருங்க பிசாசு யூஸ் பண்றான். இதெல்லாம் ஏற்கனவே உலகத்துல இருக்குது. இந்த பாவ உலகத்துல உபத்திரம் துன்பம் நிறைய இருக்குது. வீட்டுல மாமியார் உபத்திரம், ஆபீஸ்ல மேனேஜர் உபத்திரம், அப்புறம் கடங்கார உபத்திரம், இப்படி நிறைய உபத்திரம் துன்பத்துக்கு அவன் ஒன்னும் பெரிய ஃபேக்டரி வச்சு உபத்திரம் துன்பத்தை உற்பத்தி பண்ணிட்டு இல்ல. அதெல்லாம் தேவையில்லை. இருக்கிற உபத்திரவ துன்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டாலே போதும். அவனுக்கு உங்க வீட்டில் இருக்கிற சண்டையை உபயோகப்படுத்தி அவன் ஒன்னும் இல்லாமக்கிடுவான். அப்ப அவனுக்கு உபத்திரம் துன்பன்றது அவன் ஒன்னும் உண்டாக்க வேண்டியதில்லை. உண்டாக்கவும் செய்வான், ஆனா உண்டாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே இருக்குது. இந்த பாவ உலகத்துல நிறைய இருக்குது. அது ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், உலக கவலை, மற்றவர்களை குறித்த இச்சை, இதெல்லாம் நிறைய இருக்குது. சகஜம். இப்படி நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரஷர்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் நெருக்கடிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் என்ன பண்ற பிசாசானவன் வந்து உபயோகப்படுத்தி இந்த வசனத்தை எடுத்து போடுறதுக்கு உபயோகப்படுத்துகிறானா. எப்போ? வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து 4ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லா தான் போதிக்கிறார். போதிச்சுட்டு இதை பேஸ் பண்ணி தான் போதிக்கிறார். அதே அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை பாருங்க. 35ஆம் வசனம். அன்று சாயங்காலத்தில், எல்லாம் சொல்லுங்க, அன்று சாயங்காலத்தில். அதனாலதான் பைபிள்ல ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது. அடுத்த நாள் சாயங்காலம் இல்ல, அடுத்த வாரம் இல்ல, அன்று சாயங்காலத்தில். ரொம்ப முக்கியம். என்ன நடந்தது அன்று சாயங்காலத்தில்?
அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். போச்சு போங்க. இவ்வளவு போதிச்சுட்டு சாத்தான் உடனே வருவான், வசனத்தை எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுவான். எப்படி எடுப்பான்? உபத்திரம் துன்பம் அது இதுன்னு சொன்னாரு. சொல்லிட்டு அன்று சாயங்காலம் கிளம்பி அக்கறைக்கு போவாங்கன்னு எல்லாம் படகுல ஏறுறாங்க. பார்த்தா புயல் அடிக்குது. இப்பதானே சொன்னாரு, உடனே சாத்தான் வந்து எடுத்து போட பார்ப்பான்னு. படகுல ஏறணும்னு புயல் அடிக்குது. அவர் பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க? வந்து பயந்து போய் எல்லாம் வந்து, ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. பாருங்க, பிசாசான வந்து எல்லாரையும் கொண்டு போய் பீச்சு இது கடலில் கொண்டு போய் தள்ளி சாகடிச்சிட முடியாது. ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது அவனுக்கு. அவனு சர்வ வல்லமுள்ள ஒரு என்டிட்டி கிடையாது. அவனால் எல்லாம் முடியும்னு சொல்ல முடியாது. அவன் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதனால என்ன பண்ணுறான்? நெருக்கடி ஏற்படுத்துகிறான். புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, போட்டு கடகடன்னுது, பயம் வருது. உடனே வாய் திறந்துன்னு சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம். அப்படின்னா சாகுறோம்னு அர்த்தம். வாயில் வந்துருச்சு. அவனுக்கு தெரியும், வாயில சாவை போட்டா வாழ்க்கையில முழுக்க அடிச்சிடலான்னு தெரியும். அடுத்த ஸ்டெப் அப்படியே கவுத்தரலாம் போட்டுன்னு. ஏன்னா இவன் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அம்மா சொல்லுது மக்கு படிப்பு வராது. கவுந்துருச்சு போர்டு ஏற்கனவே. சும்மா லேசா மறந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா லேசா ஒரு அடிச்சா போயிடும், அவ்வளவுதான். ஏன்னா இவங்க அதுக்கு வழி படுத்துட்டாங்க. இப்போ மடிகிறோம், நாங்கள் அழிந்து போகிறோம், சாகுறோம் என்று சொல்றான். வாயில வச்சுட்டான் பாருங்க அந்த வார்த்தையை. நரக அக்னியினால் பற்ற வச்சுட்டான் வார்த்தையை. வாயில கொண்டு அந்த பயத்தை உண்டாக்கி விட்டான். ஏசு எந்திரிக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அமைதியாயிருன்னு சொல்றார். எல்லாம் அமைதியில் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, கடைசியில வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி 40, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர் சொல்றாரு, ஏப்பா இவ்வளவு நேரம் போதிச்சேன், எல்லாம் கேட்டீங்க, விசுவாசமே இல்லாமற் போயிட்டு. ஏன் இல்லாமற் போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்சம் இருந்திருக்குது, இருந்ததும் ஒண்ணு இல்லாம காலி ஆயிட்டு இருக்குது. எப்படி போச்சு? எங்க போச்சு விசுவாசம்ங்கிறாரு. எங்க போச்சுன்னா பிசாசு வந்து எடுத்து போட்டான், அதனாலதான் போச்சு. அப்படியே நடக்குது. அவர் சொல்லி கொடுத்தது அன்னைக்கே டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது. அவர் அன்னைக்கு தான் சொன்னாரு. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து இப்படிலாம் எடுத்து போடுவான்னு சொன்னார். நெருக்கடி ஏற்படுத்தி எடுத்து போடுவான்னு சொன்னாரு. அன்னைக்கே படகுல ஏறுறாங்க, அன்னைக்கே காத்தடிக்குது, அன்னைக்கே புயல் வருது, நெருக்கடி உண்டாகுது. வசனத்தை ஷுவரா எடுத்து போட்டான் பிசாசு. உள்ள வசனம் இல்லாதவர்களாக கரையை கடக்க முடியாதவர்கள். வசனம் இல்லைன்னா கடந்து அக்கறைக்கு போக முடியாது. ஹலோ, நான் சொல்றேன் கவனிங்க. வசனம் இல்லைன்னா, உள்ளத்தில வார்த்தை இல்லை என்றால் கரை சேர முடியாது வாழ்க்கையில. உள்ளத்தில வார்த்தை இருந்தால் நாலஞ்சே போயிடலாங்க தண்ணியில. ஹலோ, இயேசு சொன்னார், பேதுருவை பார்த்து வான்னு சொன்னார். அவன் நடந்தானா இல்லையா? எப்படி நடந்தான்? அடியில கான்கிரீட் ரோடா போட்டிருந்தாங்க, தண்ணியில நடந்தான். அடியில என்ன இருந்தது? அடியில வார்த்தை அவனை தாங்கினது. வார்த்தை இல்லைன்னா கரையேற முடியாது. வார்த்தை உள்ளத்தில் இல்லை என்றால், வார்த்தை நாவலே இல்லை என்றால், வார்த்தையினால் நிரம்பி இருக்கவில்லை என்றால் வெற்றிக்கு சேர்ந்து அடைய முடியாது என்பது நிச்சயம். ஆனால் வார்த்தை இருக்கும் என்றால் காற்றடிக்கட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், ஒண்ணுமாகாது. ஏனென்றால் அக்கறைக்கு போய் சேருவோம் நிச்சயமாக. விசுவாசித்து நடக்கணும்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியணும். உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதாரம், உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, மனதில் இருக்கிற சமாதானம் மற்றும் நீங்க செய்யற எல்லாவற்றையும் குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை எடுத்து அதை பார்த்து அதன் அடிப்படையிலே வாழ்வது, அதன் அடிப்படையிலே சிந்திப்பது, அதன் அடிப்படையிலே பேசுவது, அதுதான் விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சென்னையில் சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதகர்கள் கருத்தரங்கு 2012 ஜனவரி 18, 19, 20 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். 044 2662 1085 2662 0086. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே,
கர்த்தரே